பிசாசின் கிரியில் இருந்து இன்னைக்கு விடுதலை. எதுலேருந்து விடுதலை? இப்போ பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நன்மை கூட செய்ய மாட்டான், ஒரு நல்லது கூட பண்ண மாட்டான். அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவனை பற்றி அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருவான். வேறு எதுக்கு என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஆனால் நம்முடைய தேவன் பரிபூர்ணப்படவும் ஜீவன் கொடுக்கவும் என்ன செஞ்சார்? வந்திருக்கிறார். அப்போ இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிசாசின் கிரிகளை இல்லாமல் போயிடும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ எப்படி, அதாவது இப்போ நான் கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அவன் இருதயத்தை தூண்டுவான்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? அவன் இருதயத்தை தூண்டுவான். இப்போ நம்ம இருதயம் நல்லா இருக்கும், கர்த்தரை துதிக்கிற இதயமாக இருக்கும், ஆராதிக்கிற இதயமாக இருக்கும். அவன் கூட சண்டை போடு, அவனை நீ பேசு, அவனை வையி, அவனை திட்டு, அவன் கூட பேசாத, அந்த பக்கம் போகாத, அவனை திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லி என்ன செய்வானா, இந்த மாதிரி காரியத்தை இருதயத்தை தூண்டுவான். கொரிந்தியரில் அப்படிப்பா போட்டிருக்கு, பிசாசு இருதயத்தை என்ன செய்வான்? தூண்டுவான்னு போட்டிருக்கு. ஓகே, சரி, தூண்டுவான். ரெண்டாவது, பிசாசு விதையை விதைப்பான், கலையை விதைப்பான். எப்போ விதைப்பான்? எந்த டயத்தில் விதைப்பான் அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது, அவன் மனுஷர் நித்திரிய பெண்ணுகளே கலையை விதைப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுது? மனுஷர் நித்திரிய நல்லா குரட்டை விட்டு தூங்குற நேரத்தில் என்ன செய்வானா? கலையை விதைப்பானா. அது என்ன கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசுலாத கலை, பயனில்லாத கலை. பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீ சாக போகிற, உன்னால் வாழ முடியாது, இந்த பிளவனத்தில் நீ உயிரோடு இருக்க முடியாது, இது பெரிய பொல்லாத பிளவனா, நீ உன் பிள்ளையை வளர்க்க முடியாது, உன் பிள்ளையை அந்த காலேஜில் படிக்க வைக்க முடியாது, உன்னால் அந்தளவுக்கு சக்தி கிடையாது, உனக்கு அந்தளவுக்கு ஒரு தேவ பலன் கிடையாது அப்படின்னு சொல்லி தூங்கும்போது அது சில அவிவிசுவாசமான காரியங்களையும் தவறான எண்ணங்களையும், நீ இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிரு, இங்கே இருக்காத, இங்கே இருந்தால் உனக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி தூங்கும்போது மனித இதயத்தில் விதைப்பான். இது வேஷம் எடுத்தீங்க வசனத்தை. அதாவது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் என்ன செய்வானா? கலையை விதைப்பான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனித இதயத்தை என்ன செய்வானா? தூண்டுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்போ இதெல்லாம் பிசாசு இதயத்துக்குள்ளே கொண்டு வைப்பான். பார்த்துக்கொள்ளுங்க, இதயத்தில் கொண்டு என்ன செய்வான்? வைப்பான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காரியம் உங்கள் உள்ளத்தில் வரவிடாமல் தடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாசிங்க 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இயேசு வெளிப்பட்டார். ஏன் வெளிப்பட்டார்? இந்த பூமியில் சுகமாக வாழ்றதுக்கு வெளிப்பட்டாரா? தங்க கட்டில் படுத்து சுகமான வாழ்க்கை வாழணும் வெளிப்பட்டாரா? இல்லை. அவர் எதுக்கு வந்தார்? பாவம் செய்கிறவன் யாருனால உண்டாயிருக்கிறான்? பிசாசினால். சொல்லுங்கள், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்படின்னா இங்கே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் கண்ணு முன்னால் ஒருவன் பாவம் செய்கிறான் என்று உங்களுக்கு தெரிகிறது, ஒருவன் தப்பு பண்ணுகிறான் என்று தெரிகிறது, ஒருத்தன் அநியாயம் பண்ணுகிறான் என்று தெரிகிறது, ஒருத்தன் அடுத்த பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறான், மோசம் பண்ணுறான், தவறு பண்ணுறான், பொய் சொல்கிறான், பிராடு பண்ணுறான், இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. அப்போ தெரிந்தால் இவன் இந்த காரியங்கள் எல்லாமே தேவன் செய்கிறார் என்று முடிவு கட்டக்கூடாது. இந்த காரியத்தை எல்லாம் அவன் மூலமாக பிசாசு செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த பிசாசு என்ன செய்யறான்? ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் செய்ய வைக்கிறான். அதான் பாவம் செய்ய வைக்கிறான். எப்படி செய்ய வைக்கிறான்? இரவு நேரத்தில் அவன் தூங்கும்போது அவனுக்குள்ளே உட்காந்துருவான். இந்த வசனம் நல்ல வசனம், ஒரு வசனம் மத்தேயு 13:25 எடுத்துக்கொள்ளுங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பாத்தீங்களா? அப்ப என்னால தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மனுஷர் எப்ப பிசாசு உங்க உள்ளத்துக்குள்ள வருவான், எப்போ உங்கள் உள்ளத்துக்குள்ள தவறான விதையை விதைப்பான் அப்படின்னு கேட்டால், அவை களை என்பது ஒரு பயனில்லாத ஒரு விளைச்சல் தான் களை. பார்த்துக்கொள்ளுங்க, கோதுமை ஒரு பக்கம் விளையும், தேவையில்லாத ஒரு புல், தேவையில்லாத ஒரு களை விளையும், அது நாட் யூஸ், ஒன்றும் பயனில்லை. அதே போல் பயனில்லாத ஒரு காரியத்தை நீ வாழக்கூடாது, நீ சாகணும், இந்த பலவீனத்தில் நீ தூக்குப்போடு தொங்கு அப்படி என்று மனுஷன் நித்திரை பண்ணையில் அவன் களையை சிந்தையில் எண்ணத்தில் ஆவியில் வச்சுட்டு போயிடுவான். நீ காலில் எழுந்திரிச்சு என்ன செய்வ? எதுக்கு வாழணுங்க, போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு பேசுவேன். அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஏன் உனக்குள்ள கலையை விதைக்கிறான்? அவன் ஏன் உங்ககிட்ட வர்றான்? இதை நல்லா புரிஞ்சிருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டாலும் வருவான். ஏன்னா ஒரு 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு அம்மா ஆலயத்துக்குள்ள உட்காந்துருக்கு. அந்த ஆலயத்துக்குள்ளே ஜெபம் பண்ணுது,
பிரசங்கத்தை கேட்குது, எல்லாம் செய்யுது. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, ஆலயத்துக்குள்ளே அந்த அம்மா உட்காந்துருக்கு. அந்த அம்மா போய் என்ன செய்கிறார், கூனி என்ன செய்கிறாரு, நிமித்தி விடுறார். எத்தனை வருஷம்? 18 வருஷம். அப்போ இயேசப்பா சொல்கிறாரு, 18 வருஷம் இந்த அம்மாவை பிசாசு கட்டி வச்சிருந்தான் அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறாரு? எத்தனை வருஷம்? 18 வருஷம். அப்போ பிசாசு கட்டோட தான் அந்த அம்மா சர்ச்சுக்கு வருது, பிசாசு கட்டோட தான் அந்த அம்மா துதிக்குது, பிசாசு கட்டோட தான் ஜெபிக்குது. ஆனால் ஒரு பக்கம் ஜெபிச்சாலும், ஒரு பக்கம் துதிச்சாலும், ஒரு பக்கம் பிசாசு வேலை பண்ணி கொண்டு இருக்கிறான். தேவனுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த பிசாசு குனிஞ்சுக்கிட்டு கூனியாக இருந்துக்கிட்டு 18 வருஷம் கூனியாக நடந்திருக்காங்க. நிமிர்ந்து நடக்க முடியும், கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு முதுகை கூனியாக வச்சுட்டான். எத்தனை வருஷம்? 18 வருஷம் கட்டி வச்சிருக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? எடுத்தீங்களா? 18 வருஷம் என்ன செஞ்சிருக்கான்? கட்டி வச்சிருக்கான். அப்போ இயேசு எங்கே இந்த அற்புதம் பண்ணார் தெரியுமா? இந்த அற்புதம் எங்கே? அந்த அம்மா நிமித்தி விட்டார், கூனியாக இருந்த அம்மா நிமித்தி விட்டார். எங்கே அற்புதம் பண்ணார்? ஆலயத்துக்குள்ளே தான். ஆலயத்துக்குள்ளே தான் அற்புதம் பண்ணார். அப்போ ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறது. அப்போ சத்தியத்தை கேட்குது, ஆனால் கட்டப்பட்டிருக்கு. துதிக்குது, ஆனால் கட்டப்பட்டிருக்கு. ஜெபிக்குது, ஆனால் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அப்போ என்ன அர்த்தா? பிசாசு என் கூட வந்து உட்காந்துக்க, நீ கொஞ்சம் உட்காந்துக்க அப்படின்னு. அப்போ வேதம் சொல்லிக்கிறது 1 பேதுருல, இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடுவான், இடம் கொடுத்தா வந்துடுவான். அப்போ என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா, அவர் வந்து இந்த வசனம் சொல்லு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசினவன் ஆதி முதல், ஆதாம் ஏவாள் காலம்னா ஆதி முதல், ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து அவன் என்ன செய்யறான்? பாவம் செய்கிறான். ஆனால் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, பிசாசினுடைய கிரியை என்றால் என்ன? பிசாசு கிரியை என்றால் என்ன? தற்கொலை, புரணி பேசுறது, புறங்கூறுதல், பொய் சொல்வது, களவாண்டுறது, திருடுவது, சண்டை போடுவது, ஒருத்தருக்கு முடியை பிடிச்சி சண்டை போடு, அவனை வெட்டு, இவனை வெட்டு, கொலை பண்ணு, இது போல அவனுடைய காரியங்கள், இது போல அவனுடைய கிரியைகள். அப்போ இப்படிப்பட்ட கிரியைகள் நம்ம இடத்துல இருக்குமானால் அவன் நமக்குள்ள இருக்கிறான் என்று அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எடுத்தீங்களா? லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட அந்த ஆவி பேர் என்னது? நல்லா கவனிக்கணும். அந்த ஆவி பேர் என்ன? பலவீனப்படுத்த. என்ன பலவீனத்தை கொடுத்துருக்கான் அந்த ஆவி? 18 வருஷமா கூனியா இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத, நிமிர முடியாது, நிமிர முடியாது. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. ஏசப்பாக்கு ஒரு கையை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த அற்புதம் எந்த இடத்துல பண்றாரு அப்படின்னு கேட்டால் சர்ச்சுக்குள்ள பண்றாரு, ஆலயத்தில் பண்றாரு. அப்போ இந்த கூனி 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கு. 18 வருஷமா அந்த அம்மா அந்த ஆவி என்ன செஞ்சிருக்கு? பலவீனப்படுத்தும் ஆவி கட்டி வச்சிருக்கிறது. ஓகே, அப்படின்னா அந்த அம்மா அந்த பலவீனத்தை கொடுப்பதுக்கு, கட்டுவதுக்கு அந்த அம்மா இடம் கொடுத்ததுனால கட்டி வச்சிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில தவறான எண்ணங்கள் உங்களுக்கு வந்துருச்சுன்னா வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே 4 பேர் இருக்காங்க. இருக்கும்போது 4 விதத்தில் ஒரு ஆள் சொல்லுது, எனக்கு இந்த வீட்டில் வாழ பிடிக்கல, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, அந்த அம்மா பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கு. ஓகே, அந்த அம்மா பிசாசு இடம் கொடுத்துருக்கு. எதுக்கு வாழ்ந்துருன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து செத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த அம்மா பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கு. பிசாசு உள்ளே உட்காந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான். கொரிந்தியரில் போட்டிருக்கு, அவன் இதயத்தை தூண்டுகிறவன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் வார்த்தையை வச்சு உங்களுக்குள்ள பிசாசு இருக்கானா தேவா இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவன் நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன், அவன் கூட நான் செத்தாலும் பேச மாட்டேன், அவன் உருப்பட மாட்டான், விளங்க மாட்டான் அப்போ நீங்கள் சொன்னேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களுக்குள்ள அந்த பிசாசின் கிரியை இருக்குன்னு அர்த்தம். இது அவனுடைய காரியம். புரியுங்களா உங்களுக்கு? நான் சீக்கிரம் செத்துருவோம் போல தெரியுது அப்போ நீங்கள் சொன்னேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களுக்குள்ள அவன் இருந்து தூண்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுடைய அந்த சிம்டத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தகப்பனே இவர்களை கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன் சொல்லும்போது அது வெளியேறும். புரியுதுங்களா? அதனால தான் உங்கள் பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்போல்லாம் நீங்கள் அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறீங்களோ அப்போ நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அவன் உள்ளே இல்லாமல் இந்த மாதிரி வார்த்தை உங்களுக்கு வராது. அவன் தேவன் உள்ளே இருந்தார்னா, நான் சாதிக்கு பிறந்தவன், ஆள பிறந்தவன், நான் சுகவான், நான் பலவான், திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன், இந்த பலவனை ஒன்றும் செய்ய முடியாது, சின்னவன் ஆயினும் சிறியவன் பலத்தை ஜாதியா முடியாது, கர்த்தர் எனக்குள்ள இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறேன் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள தேவாவி இருக்கு. அதை விட்டு வேற கண்ட கத்திரிக்காய் பேசுனீங்கன்னா உனக்குள்ள தேவாவி இல்லை, உனக்கு அவன் உட்காந்துருக்க, அவனுக்கு நீ இடம் கொடுத்துருக்கிற. நீ ரசிக்கப்பட்டு என்ன செய்ய?
துதிச்சு என்ன செய்ய, ஆராதி என்ன செய்ய, அவனுக்கு இடம் கொடுக்கிறார். நீ தூங்கும் போது வந்து எனக்குள்ள உட்காரு அப்படின்னு சொல்லும் போது வந்து உட்காந்துடுறான். கேட்டா ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏன் இந்த பாடு? கர்த்தர் உன்னை ராஜா விட்டு பிள்ளை, அவன் கொலைசில சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய அதிகாரிகளை உறுதி கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் ஆணி அடித்து நமக்கு வெற்றி வாங்கி கொடுத்த இயேசு நமக்குள்ள இருக்கும்போது இந்த பிசாசை கண்டு நீ பயப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அதனால உங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் இப்படி பேசினாங்கன்னா அவங்க பிசாசு இடம் கொடுத்துட்டாங்க. நான் இருக்கிறதோட செத்துறலாம் போல இருக்கு அப்படி யாராவது சொன்னாங்கன்னா பிசாசு உள்ள வந்து உட்காந்து நான் புரிச்சுக்கோங்க, உடனே கட்டுங்க இயேசுவின் நாமத்தில். கேட்டால் பைபிள் படிப்பாங்க, துதிப்பாங்க, ஜெயிப்பாங்க, இந்த வார்த்தையை விடுவாங்க. உள்ளே இருந்தால் தான் இதயத்தில் இருக்கிறத வெளியே என்ன செய்யும் வரும், பார்த்துக்கொள்ளு. அதனால் கவலைப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், தைரியமா இரு. இப்போது இருப்பதை கடையில் 1000 மணி கருத்தை. இப்போ நீ வந்து ஒன்றும் இல்லை, இந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படாத. ஆபிரகாம் வந்து பரதேசி அலைஞ்சாரு, சீமானா மாறினார், அதுபோல் நீ மாறுவ. இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஒன்றும் கலங்காத, இயேசு உங்க கூட இருக்கிறார். அப்படி பேசுனீங்கன்னா, அப்படி சொன்னாங்கன்னா கர்த்தர் உள்ளே இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை பேசணும், நம்பிக்கையை பேசணும், விசுவாசமாக பேசணும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மாறாக நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்க, இந்த வசனம் சொல்லுது, பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் என்ன செஞ்சார்? வெளிப்பட்டார். அவர் எதுக்கு வெளிப்பட்டார்? அழிக்கிறதுக்கு வெளிப்பட்டார், நமக்குள்ள வச்சுறதுக்கு வெளிப்படலை. புரியுதா உங்களுக்கு? அடுத்து இது இந்த பிசாசுடைய கிரியைகள் எங்கிருந்து செயல்படும்? ஏங்க, பிசாசு கிரியைகள் என்ன? பிசாசின் கிரிகள் எங்கிருந்து செயல்படும், எங்கிருந்து அவன் வேலையை பண்ணுவான்? ஹலோ, ஒரு மரத்து மேலே உட்காந்து வேலை பண்ண மாட்டான், ஒரு பஸ் மேலே உட்காந்து வேலை பண்ண மாட்டான், சர்ச்சு வாசப்படியில் உட்காந்து வேலை பண்ண மாட்டான். அவன் கிரியை நிறைய இருக்கு. அவன் வந்து தூரத்துலேருந்து வேலை பண்ண மாட்டான். எங்கிருந்து அவன் வேலையை பண்ணுவான் தெரியுமா? எங்கிருந்து வேலை பண்ணுவான் தெரியுமா? நமக்குள்ளேயே வந்து நம்ம வேலையை பண்ணுவான். புரியுதா? நமக்குள்ளே வந்து வேலை பண்ணுவான். இப்போ ஒரு குடிகாராவி வந்து குடியை வச்சுட்டு அடிக்கிறான் பாருங்க, அது அவன் பண்ணுற வேலை. அப்போ நீங்கள் அதை நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக மாறிட்டீங்க, நீங்கள் அவனை கட்டலாம். வாசிங்க, மாம்சத்தின் கிரியை, அதாவது என்னது? கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இங்கே வருங்க. மாமிசத்தின் கிரியை அப்படின்னா ஒரு மாமிசத்துக்குள்ள ஒரு உடம்புக்குள்ள தான் அவனுடைய கிரியைகள் இருக்கிறது. ஆனால் அது வெளியரங்கமாகும், அது டக்குன்னு வெளிப்பாடு வரும், டக்குன்னு வெளியே வரும். எப்படி வெளியே வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவை, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று. ஐயா அம்மா, இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு விசுவாசி செஞ்சா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் தப்பு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டால் போயிடலாம், தப்பு கிடையாது, மன்னிப்பு அடையணும். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டு ஞானத்தை எடுத்து மன்னிப்பை பெற்றுக்கிட்டு திருப்பி 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 இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா, இங்கே வசனம் சொல்லுகிறது, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல் இப்பொழுது என்ன செய்கிறேன் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ பரலோகத்துக்கு போக முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எத்தனை காரியத்தை படிச்சீங்க இப்போ? 17. இப்போ இந்த காரியத்தில் ஒன்றாவது நம்மக்கிட்ட இருக்குமா இருக்காதா? என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? சந்தோஷம். அப்போ இந்த காரியத்தை வச்சுக்கிட்டு துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், உன் துதி போகாது. தகப்பனை துதிக்கிறேன், பிதாவை துதிக்கிறேன், அப்போ என் ஜெபத்தை தாழ்வும் ஓ வா ஓ போகாது. எத்தனை பேர் வாசித்தீங்க? 17 பிசாசை உள்ள உட்கார வச்சுக்கிட்டு, 17 பிசாசு ஒரு பக்கம் உட்கார வச்சுக்கிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே கத்திக்கிட்டே இரு, ஒன்றும் நடக்காது. இயேசுவே கத்திக்கிட்டே இரு, ஒன்றும் நடக்காது. இவனை ஒவ்வொருத்தனா வெளியேற்றணும். எத்தனை பேர்? நல்லா சொல்லுங்கய்யா, எத்தனை பேர்? 17 பேர் உள்ள உட்காந்தானா நீ தாங்குவியா? இடுப்பு வலி ஆட்டோமேட்டிக்காக வரும், குறுக்கு வலி ஆட்டோமேட்டிக்காக வரும், முதுகு வலி ஆட்டோமேட்டிக்காக வரும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற நம்ம உள்ளத்தில் இவ்வளோ பேர் உள்ள உட்காந்தா எப்படியா கதை நடக்கும்? அப்புறம் பார்த்தா நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபித்து கொண்டே இருப்பேன், கத்து எனக்கு என்ன ஒன்றும் வராது. அப்போ இதில் வந்து இங்க விபச்சாரம் யாரும் செய்ய மாட்டோம், வேசித்தனம் யாரும் செய்ய மாட்டோம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், இதை ஓரம் கட்டுவோம். பில்லி சூனியம் வரைக்கும் ஓரம் கட்டிடுவோம், சரிங்களா? அடுத்து பகைகள், ஒரு பிசாசு
சரி உள்ள கிடக்கு. விரோதங்கள், விரோதங்கள் அதுக்கு என்ன அர்த்தம்? விரோதங்கள் விரோதம், ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசுறது. நீ பெரியாள் நான் பெரியாளா, அது பேச, அதுக்கு பேர் விரோதங்கள். வைராக்கியம், இது வந்து சுத்திகரிக்க, உங்களை வந்து சுத்திகரிக்கிற ஒரு டைமு, புடமிடப்படுகிற ஒரு டைம் உங்களுக்கு. அல்லேலூயா. எங்க இந்த சாக்கடையை எடுத்து வெளியே எரிஞ்சா தாங்க உள்ள மணக்கும், இயேசுங்கிற மனம் மணக்கும். விரோதங்கள், வைராக்கியங்கள். அப்புறம் கோபம். கோபம் இல்லைன்னு சொல்லி அதுக்காக கை தூக்குங்க. நான் ஒரு கைத்தட்டி கொடுக்குறேன். கோபம் அப்பா, ஒரு 2 பேர் கை தூக்குறீங்க. கோபம். ஐயா, கோபத்தில் வந்து நல்ல கோபம் இருக்குது, பரிசுத்த கோபம் இருக்குது. இயேசு 2 இடத்துல கோபப்பட்டார். 2 இடத்துல இயேசு சின்னம் கொண்டுன்னு போட்டிருக்கு. எது கோபப்பட்டார்? ஆலயத்தில், அது நியாயமான கோபம். சூம்பி போன கையை குணமாக்குறதுக்கு வேத இடத்துல இருந்தாங்க, அது கோபப்பட்டார், நியாயமான கோபம். ஆனால் நியாயமான கோபப்படுங்க. கோபங்கள் எப்போ பார்த்தாலும் விட்டு விட்டு வள்ளு வள்ளு விழுகிறது. எடு சாட்டுப்பா, உக்காந்துப்பா, ஹோ, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அப்படியே டெரர் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது. கோவப்பட்டு ஒரு சாந்தம், ஒரு அமைதி, ஒரு சிரிச்ச முகம் அப்படியே டைட்டாக வச்சுக்கிறது. தின்ட்டு போ, உங்கள் அப்பனை சாப்பிட்டு போ சொல்லு. இது வந்து ஒரு ரிச்சிக்கப்பட்டவங்க அழகு கிடையாது. சாந்த வெளிப்படணும். ரிச்சிக்கப்பட்டிருந்தேன்னா சாந்த உங்களுக்கு வெளிப்படணும். ஜெபத்துக்கு பதில் வரணும். மாமியார் இருக்காங்க, அத்தை இருக்காங்க. அத்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, மருமகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, மருமக்கா, மருமகளே, எனக்கு வந்து வீட்டுக்கு வந்த மருமகளே, இப்போ நான் அப்படி இப்படி லவ்வுன்னு பேசிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கு தாயின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிடலாம். அவன் ஜெபத்துக்கு பதில் கிடச்சிடும். அதனால் வயசாகி போச்சு, மருமகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்காதீங்க. மன்னிப்பு கேட்டு நம்ம கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்வோம்? உண்மையாக இருப்போம். மருமக சத்தியத்தை அறியாட்டம் பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேட்டு. அதான் மன்னிக்கிற தன்மை வேணும். ஏசப்பா மன்னிச்சார் சிலுவையில் தொங்கும்போது. விட்டு கொடுத்து வாழ்வோம், தாழ்மையாக வாழ்வோம், மன்னிச்சு வாழ்வோம். அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வைராக்கியம், பகை, விரோதம். நான் என்ன சொல்கிறேன்? பில்லி சூனி வரைக்கும் விட்டுருங்க. இது நம்ம செய்ய மாட்டோம். ஓகே, பில்லி சூனி வரைக்கும் விட்டுருங்க. ஏன்னா அடுத்து பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள். களியாட்டுகள் என்ன தெரியுமா? களியாட்டுக்கள் சீட்டு விளையாடுறது, களியாட்டுக்கள். தாயம் விளையாடுறது, களியாட்டுக்கள். செல்லில் வந்து சீட்டு விளையாடுவாங்க ஒரு சார், அது களியாட்டுக்கள். தாயம் விளையாடுறது, களியாட்டுக்கள். அப்புறம் டிவி, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, அதெல்லாம் களியாட்டுக்கள். அதுக்கு நேரத்தை ஒதுக்குது தான் களியாட்டு. அப்போ இந்த களியாட்டுகளோட என்ன செய்ய வர? மார்க்க பேதங்கள். நீ பெரிய ஆள், நான் சின்ன ஆள், நான் அந்த ஜாதி இந்த ஜாதி, மார்க்க பேதங்கள், பொறாமை போடக்கூடாது, வெறிகள், இதெல்லாம். அதனால சொல்கிறார் பாருங்க, முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பதில்லை. சொல்லுங்க, சுதந்திரிப்பதில்லை. வசனம்லாம் நம்ம படிக்கிறோம். இதை சரி பண்ணால் தாங்க நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். தயவுசெய்து நீங்கள் என்ன செய்ய, சரி பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இப்போ ஏதாவது வீட்டில் வந்து கோவப்பட்டேன் வச்சுக்கொள்ளுங்களேன், அடுத்து வந்து மனம் வருந்திருவேன். ஆண்டவரே சோத்திரம் மன்னிச்சுங்க, அனுப்பி கட்டுறேன். அதனால் வந்து நான் வந்து இப்போ வந்து எதுவுமே வந்து பார்த்துக்கொள்ளுங்க, எதுவுமே சொல்கிறத அப்படி அன்பாக பேசி போடுறது, கோபமாக பேசுகிறதே கிடையாது. எங்கே போன, எங்கே போய் தொலைஞ்ச விடாதே அப்படின்னு சொல்லப்பட, எங்கடா போட, இவ்வளோ நேரம் எங்கடா இருந்த அப்படின்னு கேட்கும். இங்கே தான் இருந்தேன், அழகா. அது அன்பு. கோபம் இருக்கக்கூடாது. கோபம் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கவனிங்க, உங்கள் மனசாட்சியை நீங்கள் சரி பண்ணி கொள்ளுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் நான். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும். சரிங்களா? யோவான் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இயேசு ஒளியும் வழியும் சத்தியமா இருக்கிறார். ஒளியானது உலகத்தில் வந்துருச்சு, வழி சத்தியத்துக்கு வந்துருச்சு, அற்புதம் உலகத்துக்கு வந்துருச்சு, விடுதலை உலகத்துக்கு வந்துருச்சு, பாவ மன்னிப்பு உலகத்துக்கு வந்துருச்சு, மீட்பு உலகத்துக்கு வந்துருச்சு, ஜெயம் உலகத்துக்கு வந்துருச்சு, வெற்றி உலகத்துக்கு வந்துருச்சு, செழிப்பு உலகத்துக்கு வந்துருச்சு. ஆனால் ஒளியானது உலகத்தில் வந்திருந்த மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் இருக்கிறபடினால் அவர் ஒளியை பார்க்கிலும் இருளை என்ன செய்கிறாங்க? இங்கே இருங்க, உங்கள் கண்ணு முன்னால் இங்கே இருங்க, நான் இங்கே இருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க தயவுசெய்து. முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தை, உங்கள் பார்வை, உங்கள் நினைவு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு உலகத்தில் ஒளியாக வந்துட்டார், பரிசுத்த ஆவி இறங்கியிருக்கிறார். அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், வெற்றி, விடுதலை, ஞானம், கிருபை எல்லாமே உங்கள் முன்னால் போய் வந்துக்கிட்டே இருக்குது.
எல்லாமே உங்க முன்னால போய் வந்துகிட்டு இருக்கு. எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, பிடிச்சுக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி உங்க முன்னால போய்கிட்டு இருக்கு. ஒளி உலகத்துல வந்துருச்சு, சந்தோஷம் உலகத்துக்கு வந்துருச்சு, சமாதான உலகத்துல உன் கண்ணு முன்னால உலாவி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவர்கள் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும், அவர்கள் வெளிச்சத்தை பார்க்கிலும், நன்மையை பார்க்கிலும், வெற்றியை பார்க்கிலும், விடுதலையை பார்க்கிலும், சந்தோஷத்தை பார்க்கிலும், சமாதானத்தை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்படா நீங்கள் விரும்புகிற காரியம் இருளான காரியத்தை விரும்புறீங்க. ஹலோ, நான் சொல்றேன் கேளுங்க. உங்க முன்னால வெளிச்சம் வந்து விட்டது. இயேசு என்னைக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தினாரோ, என்னைக்கு அடிக்கப்பட்டாரோ, அன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. உங்க முன்னால போய் கொண்டு இருக்கிறது, வந்து கொண்டு இருக்கிறது, உங்க படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டும், நீங்கள் விரும்ப வேண்டும், உங்க உள்ளத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். எடுக்காமல் விரும்பாமல் எனக்கு நான் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருள பார்த்துக்கிட்டு இருந்தா அதுதான் உங்களை தேடி வரும், வெளிச்சம் வராது. தப்பா கத்த சத்தரப்பா நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, எண்ணத்துல சிந்தையில மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க கண்ணு முன்னால வெளிச்சம் இருக்கிறது, கண்ணு முன்னால அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம், உயர்வு, மேன்மை, ஐஸ்வர்யம் உங்க முன்னால போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஆனால் உங்க முன்னால இருள் வந்து கொண்டு இருக்கிறது, உங்க முன்னால செழிப்பு வந்து கொண்டு இருக்கிறது, உங்க முன்னால கசப்பு இருக்கிறது, உங்க முன்னால சமாதானம் இருக்கிறது, உங்க முன்னால பகையும் இருக்கிறது, உங்க முன்னால அன்பும் இருக்கிறது. ஆனால் எதை நீ பற்றிக் கொள்கிறாய், எதை நீ எடுத்துக் கொள்கிறாய், அதன்படிதான் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் முன்னால வெளிச்சத்தை வச்சுட்டு, ஆனா நீ வெளிச்சத்தை விரும்பாமல், வெளிச்சத்தை பிடிக்காமல் நீ இருளையே விரும்பி கொண்டு இருக்கிறாயே, இருளையே நாடி கொண்டு இருக்கிறாயே, அந்த இருளை விட்டு ஓடு. அப்புறம் எப்படி ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? அப்புறம் எப்படி மீட்பு பெறுவாய்? அப்புறம் எப்படி பரலோகத்துக்கு? அதான் சொல்லப்பட்டு பாருங்க, இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ விரும்புகிறது இருளை விரும்புற. தொண்டை தண்ணி போட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். கவனமா கேளுங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. யோவான் 3:19 எல்லாரும் மைண்ட்ல ஏத்துங்க, வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அப்ப ஆக்கினை தீர்ப்புக்கு, பிரச்சனைக்கு, வேதனைக்கு, கஷ்டத்துக்கு, நஷ்டத்துக்கு காரணமா இருக்கிறது என்ன காரணம் கேட்டா, நீங்கள் விரும்புகிறது. ஒரு பக்கம் ஒளி இருக்கிறது, ஒரு பக்கம் இருட்டு இருக்கிறது, ஒரு பக்கம் அற்புதம் இருக்கிறது, ஒரு பக்கம் வேண்டாத காரியம் இருக்கிறது. ஆனால் உங்கள் கண்ணுக்கு ரெண்டுமே தெரிகிறது. அதான் சொல்றாரு, ஒரு பக்கம் சாபம் இருக்கிறது, ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ எடுத்துக்கொள்றது, நீ விரும்புகிறது உன் கரத்தில் இருக்கிறது. உன்னால் வாழவும் முடியும், உன்னால் சாகவும் முடியும். நீ பள்ளத்துக்கு விழ முடியும், பள்ளத்துக்கு விழாமல் இருக்க முடியும். நீ தண்டவாளத்தால் தலை கொடுக்க முடியும், தண்டவாளத்தால் தலை கொடுக்காம போக முடியும். எல்லாம் நம்முடைய சாய்ஸ், எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளத்துக்கு போய் விழுவோமா போய் விழ மாட்டோம்ல. அதே போல தான் கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உன் முன்னால வெளிச்சத்தை வச்சிருக்கிறேன், உன் முன்னால இருளை வச்சிருக்கிறேன். உன் கண்ணு முன்னால இருள் இருக்கிறது, உன் கண்ணு மேல வெளிச்சம் இருக்கிறது. எதை நீ விரும்புகிறாய், எதை நீ நாடுகிறாய், எதை நீ தேடுகிறாய், அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்த போறது, அதுதான் உனக்கு பரலோகம். இல்லைனா ஆக்கினை தீர்ப்புக்கு ஆளாவா என்று யோவான் 3:19 சொல்லுகிறது. திருப்பி இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம். அப்புறம் என்ன அர்த்தம்? ஒளியானது எங்க வந்துருச்சு? ஒளினா யாரு? இயேசு. அவர் தான் வழி, அவர் தான் ஒளி. நானே உலகத்துக்கு வெளிச்சம். அப்போ வெளிச்சம் ஒளி ரெண்டு ஒன்று. அவர் வந்துட்டாரா? ஆனால் அவர் வந்திருந்தோம், அவருக்கு கண்ணு முன்னால் தெரிஞ்சிருந்தோம், உங்கள் கண்ணு முன்னால் வந்து நிற்கிறாரு. ஆனால் நீ என்ன பண்ணுற? மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவனபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் எதை விரும்புகிறாங்க? ஒளியை விரும்புறதில்ல, வெற்றியை விரும்புறதில்ல, உலகத்தை நினைச்சுறாங்க, இருளை விரும்புகிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு பிரச்சனை. புரியுதா புரியலையா? அதனால் இந்த நாளிலே ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இது வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க யாராச்சும். இரவு போயிருச்சு, பிரச்சனை போயிருச்சு, பிசாசு போயிட்டான், கஷ்ட நஷ்டம் போயிருச்சு, கடன் பிரச்சனை போயிருச்சு, வேதனை போயிருச்சு. சரியா? அடுத்து எது பக்கத்தில் வந்துருச்சு? வெளிச்சம். இயேசு வந்துட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு. இயேசு வந்தால் என்ன நடக்கும்? செத்த பிறகு வீடு எழும்போம். இயேசு வந்து என்ன நடக்கும்? நடக்க முடியும், நடப்பேன். செவிடையும் கேட்பான், கண்ணு தெரியாம கண்ணு தெரிய வைப்பார், மீன் வாயில் பணத்தை வர வைப்பார், 5:2 மணி பெருக்கு போனார். இதான் வெளிச்சம், இதான் இயேசு. இது வந்துருச்சு. என்ன? இது வந்துருச்சு. அப்போ ஆகையால் இது வந்துருச்சு உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆகையால் அந்தகார கிரியைகளை நாம் சொல்லுங்க. அந்தகாரத்தின் கிரியைகளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எங்க சொல்லுங்க. அந்தகார கிரியைகளை தள்ளி விட்டுருவேன், தள்ளி விட்டுருவேன், தள்ளி விட்டுருவேன். ஆக்ஷன் பண்ணு. அந்தகார கிரியைகளை தள்ளுவேன், தள்ளுவேன். ஓடி பேரு, இப்படி என்ன பாரு, ஓடி பேரு. ஏ அந்தகார கிரியே, என்ன விட்டு வெளியே போ. நான் ஒளியின் பிள்ளை, இருளின் பிள்ளை கிடையாது. அல்லேலூயா. அடுத்து ஒளியின் ஆயுதங்களை எதை எதை தெரிஞ்சுப்போம்? ஒளியின் ஆயுதம் சொல்லுங்க. ஒளியின் ஆயுதம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், விசுவாசம். இதை என்ன செய்யணும்? நீங்க அணிந்து கொள்வேன். சொல்லுங்க, அணிந்து கொள்வேன். ஹலோ, புரிஞ்சா? இப்போ சொல்லுங்க. இரவு சென்று போயிட்டு பகல் பக்கத்தில் வந்துருச்சு. பிரச்சனை ஓடி போச்சு, வேதனை ஓடி போச்சு, பாவம் ஓடி போச்சு, பகல் வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு, தாழ்மை வந்துருச்சு, இரக்கம் வந்துருச்சு, வெற்றி வந்துருச்சு, விடுதலை வந்துருச்சு, செழிப்பு வந்துருச்சு. அதனால் அந்தகார கிரியைகளை நான் தள்ளுறேன், தள்ளுறேன், தள்ளுறேன். கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுங்கய்யா. தள்ளுறேன். தள்ளும் போது கொஞ்சம் உடம்பு இப்படி போகும்ல, ஓடிப்போ, தள்ளு, ஓடி. சொல்லு, சொல்லு பாப்பா. எங்க அங்கிட்டு திரும்புங்க, எல்லாம் திரும்ப, அங்கிட்டு திரும்ப. நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஒளியின் பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை. இதுவரை இதுவரை எனக்குள்ளே செயலாற்றி வந்த, எனக்குள்ளே கிரியை செய்து வந்த ஏ சண்டைக்கார ஆவியே, உன்னை தள்ளுறேன். கையை ஆக்ஷன் பண்ணு. நல்லா தள்ளு, ஜன்னல் தள்ளு, ஜன்னலை பார்த்து தள்ளு, வெளியே போயிரு. இதுவரை என் வாழ்க்கையில் கிரியை செய்த கீழ்ப்படியாத ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் தள்ளுறேன். ஏ பகைக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் தள்ளுறேன். ஏ விரோதமான ஆவியே, இயேசுவின் நாமத்தில் தள்ளுறேன். ஏ குற்றப்படுத்துகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் தள்ளுறேன். ஏ சண்டைக்கார ஆவியே, ஏ தருத்தத்தின் ஆவியே, ஏ மந்தத்தின் ஆவியே, ஏ முரண்டு கொடுக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் என்ன விட்டு வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்க. ரோமர் 13:12 படி, நான் பகலின் பிள்ளையா இருக்கிறேன், ஆகையால் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்கிறேன். என்னை பார்த்து என்னைய மாதிரி சொல்லணும். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்கிறேன், அன்பை தரித்துக் கொள்கிறேன், சமாதானத்தை தரித்துக் கொள்கிறேன், வெற்றியை தரித்துக் கொள்கிறேன், கிருபையை தரித்துக் கொள்கிறேன், தாழ்மையை தரித்துக் கொள்கிறேன், தேவ சமாதானத்தை தரித்துக் கொள்கிறேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வெளியேறிவிட்டது. அதனால் நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஐஸ்வர்யத்தின் வல்லமை எனக்குள்ளே, ஐஸ்வர்யத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை, துதியின் வல்லமை எனக்குள்ளே கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.